இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சைபஜயா பல்கலைக்கழக மாணவி மரணம், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். சைபஜயா பல்கலைக்கழகத்தின் பிசியோதெரபி பட்டப்படிப்பு மாணவியான 20 வயது மனிஷ் ஷப்ரீத் கோ அகாராவின் மரணம் தொடர்பில் நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மனிஷ் ஷப்ரீத் கோ அகாராவின் படுகொலை பல்வேறு தரப்பினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியதுடன் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த வண்ணம் உள்ளனர். மாணவியின் குடும்பத்திற்கு நீதி நிலைநாட்டப்படுவதையும் உண்மை வெளிப்படுவதையும் உறுதி செய்ய விசாரணை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் துரிதமாகவும் நடத்தப்பட வேண்டும் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை துணை அமைச்சர் ஐமான் அத்திரா சபு கேட்டுக்கொண்டுள்ளார். மாணவியின் மரணம் குறித்து செப்பாங் மாவட்ட போலீஸ் துறை மேற்கொண்டு வரும் விசாரணையை தாம் அணுக்கமாக கண்காணித்து வரப்போவதாக அந்த பெண் துணை அமைச்சர் உறுதி தெரிவித்துள்ளார். சரவா குச்சிங்கைச் சேர்ந்த மனிஷ் ஷப்ரீத் கோ அகாரா சைபஜயாவில் அவர் தங்கியிருந்த கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் தலையில் பலத்த காயத்துடன் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மாணவிகள் தாங்கள் வசிக்கும் இடத்திலும் படிக்கும் இடத்திலும் பாதுகாப்பாக இருப்பதை எல்லா நிலைகளிலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மைகா மகளிர் தலைவி என் சரஸ்வதி தெரிவித்தார். மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி சுக்ரி இன்று காலை கோலாலம்பூர் லோக்யூ மீன்சுடலியில் நடைபெற்ற மனிஷ் ஷப்ரீத் கோ இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அவரின் குடும்பத்தினருக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே மனிஷ் ஷப்ரீத் கோ மரணம் தொடர்பில் தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாக கூறப்படும் சைபஜயா பல்கலைக்கழகம் சமூக வலைதளங்களில் கடும் கண்டனத்திற்கும் விமர்சனங்களுக்கும் இலக்காகி உள்ளது. சைபஜயா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தாம் தங்கியிருந்த விடுதியில் மரணம் அடைந்தது தொடர்பில் போலீஸ் துறையின் முழு அறிக்கைக்காக உயர்கல்வி அமைச்சு காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களின் பொறுப்பில் விடப்படும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் அந்த மாணவியின் மரண அறிக்கை மிக முக்கியம் என்று உயர்கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சரவா கூச்சிங்கைச் சேர்ந்த 20 வயது மதிக்கத்தக்க அந்த மாணவி சைபஜயா பல்கலைக்கழகத்திற்கு அருகில் உள்ள மாணவர் தங்கும் விடுதியான ஒரு கொண்டோமினியம் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது நேற்று காலை 10 மணிக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டதாக போலீசாரால் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட மாணவியின் மரணம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழகங்களின் வளாகங்களில் குறிப்பாக மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளில் பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருவதை தொடர்ந்து உயர்கல்வி அமைச்சு இதனை அறிவித்துள்ளது. அன்பளிப்பு என்ற பெயரில் ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட் சொகுசு வாகனத்தை லஞ்சமாக பெற்றதாக மேலவையின் முன்னாள் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ முகமது அலி முகமது இன்று மலாக்கா ஐக்ரோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 61 வயது முகமது அலி மலாக்காவில் தாம் பிரதிநிதிக்கும் ஒரு நிறுவனத்தின் இயக்குனர் என்ற முறையில் சொகுசு வாகனத்தை லஞ்சமாக பெற்றதாக நீதிபதி எலிசபெத் பயா 1 முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. மலாக்காவில் கடல் நில மீட்பு திட்டத்தில் கடல் மணல் சேகரிக்கும் பகுதியில் மணல் அகற்றும் பணிகளுக்கான குத்தகையை வழங்குவதற்கு நிறுவனம் ஒன்றை நியமித்தது மூலம் அதற்கு கைமாறாக சொகுசு வாகனம் ஒன்றை பெற்றதாக முகமது அலி குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் பெறப்பட்ட லஞ்ச பணத்திற்கு நிகராக 10 மடங்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் 2009ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் அந்த முன்னாள் மேலவை துணைத் தலைவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து முகமது அலி விசாரணை கோரியதால் ஏற்கனவே மற்றொரு லஞ்ச ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள அவருக்கு அனுமதிக்கப்பட்ட 60,000 ரிங்கிட் ஜாமீன் தொகை இந்த வழக்கிலும் பயன்படுத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. மூடா கட்சியின் முன்னாள் தலைவர் சையத் சடேக் சையத் அப்துல் ரஹ்மான் லஞ்சம் மற்றும் நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டிலிருந்து அப்பீல் நீதிமன்றம் ஒருமனதாக விடுவித்திருப்பதை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அலுவலகம் இன்று அறிவித்துள்ளது. இதுபோன்ற வழக்குகளில் மேல்முறையீடு செய்யப்படுவது வழக்கமான நடைமுறையாகும். இது நீதி பரிபாலனத்தினால் வழங்கப்படும் ஒரு வாய்ப்பாகும் என்று சட்டத்துறை அலுவலகம் ஒரு அறிக்கையில் விளக்கம் அளித்துள்ளது.
சட்டத்துறை அலுவலகம் இவ்வாறு மேல்முறையீடு செய்வதானது எந்தவொரு தரப்பினருக்கும் எதிராக பாரபட்சமாக செயல்படுவதாக பொருள்படாது. மாறாக அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பிலிருந்து எழுந்த சட்ட சிக்கல்களை கூட்டரசு நீதிமன்றத்தால் ஆராய்ந்து முடிவெடுக்க முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக இந்த மேல்முறையீட்டை தாக்கல் செய்வது வழக்கமானதாகும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வில் 10A மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் இடம் வழங்கப்படும். சில பாடங்களில் A- பெற்றவர்களுக்கும் இது பொருந்தும். A- உட்பட 10A மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் திட்டத்திற்கு விண்ணப்பித்தால் அவர்களுக்கு இடம் வழங்கப்படும் என்று அமைச்சரவை ஒப்புக்கொண்டதாக கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது இனம் மற்றும் பின்னணியை பொருட்படுத்தாமல் மாணவர்களின் கல்வி அடைவு நிலையை அடிப்படையாக கொண்டு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த கொள்கையானது கடந்த ஆண்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட்ட அறிவிப்புக்கு இணங்க மேற்கொள்ளப்படுகிறது. 2024 SPM-இல் 10A மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண் பெற்ற அனைத்து சிறந்த மாணவர்களும் தங்கள் கல்வியை தொடர வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மெட்ரிகுலேஷன் திட்டத்திற்கான தற்போதைய பூமிபுத்ரா ஒதுக்கீடு தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதில் எந்த பாதிப்பும் இல்லை என்று கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. நாட்டில் எதிர்கால சொத்துக்களான அனைத்து மாணவர்களின் நலனுக்காக மடானி அரசாங்கம் கல்வி நடைமுறையை தொடர்ந்து மேம்படுத்தும் என்றும் அது உறுதி அளித்துள்ளது. 26 வயது பெண் ஹோட்டல் ஒன்றின் 8வது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று மாலை 6:30 மணியளவில் பாடிக்சனில் உள்ள ஒரு ஹோட்டலில் நிகழ்ந்தது. இதுகுறித்து அவசர அழைப்பை பெற்ற தீயணைப்பு மீட்புப் படையினர் அவ்விடத்திற்கு விரைந்தபோது பெண் ஒருவர் கடும் காயங்களுடன் இறந்து கிடந்தது தெரியவந்தது என்று பாடிக்சன் தீயணைப்பு நிலைய தலைவர் கமல் திமார் தெரிவித்தார். அந்த பெண் 8வது மாடியில் பால்கனியில் இருந்து கீழே விழுந்துள்ளார் என்று நம்பப்படுகிறது. பாடிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் மஸ்லான் உடின் கூறுகையில் இதுகுறித்து தாங்கள் தீவிரமாக விசாரணை செய்து வருவதாக குறிப்பிட்டார். நீதிமன்ற வளாகத்தில் ஊடகவியலாளரை மிரட்டிய குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு ஜோகூர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 3000 ரிங்கெட் அபராதம் விதித்தது. 50 வயது முகமது ஃபிர்டவுஸ் அப்துல்லா என்ற அந்த நபர் மேஜிஸ்ட்ரேட் நபீலா நிசாம் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. ஜோகூர் பாரு நீதிமன்ற வளாகத்தில் ஊடகத்துறையைச் சேர்ந்த 61 வயது புகைப்படக்காரரை அச்சுறுத்தும் வகையில் அந்த நபர் செயல்பட்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.